இப்போ இந்த ரம்யாவை வெறுப்பேத்துறதுக்காக அண்ணமும் கார்த்திக்கும் அவங்க முதலிரவு ஏற்பாடு பண்ண இதை தெரிஞ்சுக்கிட்ட ரம்யா கோபத்துல அவளோட உண்மையான முகத்திரைய அவளே கிழிச்சிடுறாங்க. இதனால சரவணனுக்கு செண்பகத்துக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிய வர அவளை அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதலிரவுக்காக தான் அனுப்பி வச்சாங்க. அண்ணத்துக்கு தெரியும் கண்டிப்பா இவ நடத்தியிருக்க மாட்டா, அதுக்காக தானே இவ இவ்வளோ ட்ராமா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துட்டு இருந்த பட்சத்துல தான் இப்போ சரவணன் ரூம் விட்டு வெளியே படுத்தாங்க. காலையில என்ன நடக்கும், கல்யாணம் ஆனவங்க எல்லா முதலிரவும் நடந்து முடிச்ச பிறகு என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்களா, அந்த மாதிரி சரவணன் கேட்க, அட போங்கயா ஒன்றும் நடக்கல, நானே ரூம் விட்டு வெளியே படுத்தேன்னு சோகத்தில் படுத்திருக்கேன், நீங்கள் வேற வெறிப்பேற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சரவணன் சொன்னதுமே அண்ணத்துக்கும் கார்த்திக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. ரம்யா அவளோட வேலையை காட்டிட்டா, சரவணனை கிட்ட நெருங்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இவளை சிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா எல்லார் முன்னாடியும், அண்ணன் நம்மளும் முதலிரவு கொண்டாடலாம் அண்ணன், நான் வேற ஒருத்தியை லவ் பண்ணி நான் வேற உங்ககிட்ட நான் சரியாக பழகவும் இல்லை, உன் மேலே எரிஞ்சு தான் விழுந்தேன், இன்னைக்கு நம்ம முதலிரவு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொன்னதுமே கண் அடிச்சிடுறாரு நம்ம அண்ணமும் போங்க எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லதுமே இதெல்லாம் கேட்ட சரவணன் செம காண்டாயிடுறாங்க. பாத்தியாமா இவன் கொண்டாட போறானாமா, நான் இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கேன், இவன் எப்படிமா கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டில் சரவணன் கத்திட்டு இருக்க. அப்போதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, விடுடா நேற்று நடக்கலாம் நான் இன்னைக்கு நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, உடனே ரம்யா கிட்ட என்னம்மா இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்லன்னு கேட்க, ரம்யாவில் என்னங்க சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியல, சரிங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் சரவணன் முட்டா பைய இன்னைக்கு மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறான். ஆகா இன்னைக்கு ஒரு புடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரம்யா கோவத்தோட உச்சத்துல இருக்கா. ஏன்னா ரம்யா இன்னமும் கார்த்திகை மனசுல சுமந்துக்கிட்டு தான் இருக்கா. அதனாலதான் கார்த்திகை தவிர வேற எந்த ஒரு ஆணையுமே இன்னும் மனசுல நினைக்காம இருக்கா. ஏன் கல்யாண சரவண கூட கிட்ட விடாம இருக்கிறதுக்கு காரணம் அது மட்டும்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடக்கக்கூடாது, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றான்னா அவளோட பிரச்சனையை மறந்துட்டு இப்ப கார்த்திகை இந்த அண்ணத்தையும் சும்மாவே விடக்கூடாது, நம்மளை வெறுப்பேத்துறதுக்கு வேண்டியாச்சும் இதுங்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரம்யா லூஸ்ல விட்டுறா. ஆனா பாத்தீங்கன்னா முதலிரவு அன்னைக்கு ரூம் எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க அதே மாரியே கார்த்திக் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்றது, எல்லாத்தையும் சரி பண்றது, அது இது வாங்கிட்டு வர்றது, பூவெல்லாம் வாங்கிட்டு வர பார்த்த ரம்யாவுக்கு சமக்கம் வருது. என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான், இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல ரம்யா என்ன பண்றான்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப இவன் நம்மளை வெறுப்பேத்துறதுக்குன்னு சொல்ல, உண்மையிலுமே இதுங்க கொண்டாட தான் போகுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோவத்தின் உச்சத்துக்கு போயிடுறா. நம்ம இப்படியே விடக்கூடாதே, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினைச்சு என்ன பண்றான்னா நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே சரவணனை கழட்டி விட்டு வந்துடுறா. இருங்க சரவணா நான் ஒரு வேலையாக கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு மேலே கீழே இங்கே பார்த்துட்ருக்கா. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா கார்த்திக்கும் அண்ணமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. இவ எட்டி பார்க்கறத கார்த்திக் பார்த்ததுமே ஐயையோ காப்பாத்துங்க திருடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி கத்தவுமே மொத்த பேரும் முழிச்சு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ என் ரூமை எட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரம்யா மேடம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா இல்லைம்மா சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்கம் உனக்கு என்ன வேலை இங்கே, நீ எதுக்காக எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லாண்டி அது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரவணன் மேடம் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம முதலிரவு கொண்டாடலான்னா நீங்கள் அடுத்தவங்க கொண்டாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை சரவணன் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல, என்ன 5 நிமிஷம் ஆகலை, நீங்கள் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் நீங்கள் நடந்துக்கிறது போகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ஏதோ வித்தியாசமாக படுது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சரவணன் வித்தியாசமாக படுது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் இன்னமும் கார்த்திகை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நெருங்காமல் இருக்கீங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் சொல்கிறாரு கார்த்திக், அதில் என்னடா சந்தேகம், அதனால தான்டா அவன் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கவுமே,
சி எனக்கெல்லாம் நான் உன்னை எப்போவே வெறுத்துட்டேன், நீ என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்போ தான் வந்து சரவணன் கேட்குறாங்க, அப்புறம் ஏன் மேடம் என்கிட்ட வந்து வெறுப்பை காட்டுறீங்க, ஏன் என்கிட்ட உங்களால் வந்துட்டு அன்பாக நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலங்க ரம்யாவால். அது வந்து அப்படின்ற மாதிரி திணறிக்கிட்டு தான் இருக்கால தவிர மித்தபடி நான் வந்து உன்னை சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வந்துருக்கா. எல்லாத்தையுமே பார்த்ததுமே செமகானில் இருக்காங்க. ஒரு வழியாக இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரம்யாவை பற்றி இப்போ தான் புரிய வருது, தங்கம் நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி அடுத்தவங்க ரூமை எட்டி பார்க்கறதெல்லாம் சரியில்லை தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஆண்டி அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன தான் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான், அதுக்கு வந்துட்டு எதுவுமே எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அதான் இவ்வளோ நடந்துடுச்சுலம்மா, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுக்காக நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன், நான் இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நான் கரெக்டாக இருப்பேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு உன் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எதை வச்சு நம்புறது, என் பிள்ளை இருந்தான், ஆனால் என் பிள்ளைய இந்த மாதிரி ஆக்குவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் புள்ள உனக்காக தானே நம்ம ஆசையாக கல்யாணம் பண்ண வந்தான், ஆனால் அவனை போட்டு இந்த பாடு தான் படுத்துவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சே நான் உன் மேலே எவ்வளவோ மரியாதை வச்சுருந்தேம்மா, இதுக்கு மேலே வந்து எந்த மரியாதையுமே உனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு தான் நீ வந்து நடந்துகிட்ருக்க, இதுக்கு மேலே நானும் பொறுத்துக்கிட்டுலாம் இருப்பேன்லாம் நீ நினச்சி பார்க்காத, கண்டிப்பாக வந்து நான் பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், ஒரு வாட்டியும் நீ பண்ணுறது போகிறது எல்லாத்தையுமே பார்த்து நானும் சரி சரி பண்ணலான்னு நினச்சேன், என் வீட்டுக்காரை எப்போ கடத்தினியோ அப்போவே சரி பண்ணிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து சரி பண்ண முடியாத இடத்துக்கு வந்து போனதுனால தான் இதை அப்படியே விட்டுட்டேன், ஆனால் இதை நான் அப்படியே விட மாட்டேன், கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆண்டி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாமே பண்ண முடியும், நீ வந்து இப்படியே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து சரி வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரம்யா இருந்துக்கிட்டு என்னடா இது இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா செம காண்டில் இருந்துகிட்ருக்கா. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா கார்த்தி, என்னை மாட்டி விட்டல அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்க, ஓடி உன்னால் என்ன முடியுதோ நீ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கோவத்தோட உச்சிக்கு போய் இன்னைக்கு இவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.